டி வேணும்னு பல மணி நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் வெயில்ல நிக்கிறாங்களா? இல்ல விட்டமின் டி உடம்புல கம்மியா இருக்குன்னு விட்டமின் டி மாத்திரை சாப்பிடுறாங்களா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்காக தான். நம்ம உடம்பு நல்ல வகையில செயல்பட விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் தேவை. ஆனா உலக சுகாதார அமைப்பின்படி தாதுக்கள் அதிகமா எடுத்துக்கிட்டா அது நச்சுத்தன்மையுடையதா மாறிடும். தசைகள் வலுவாக, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, செல் வளர்ச்சிக்கு, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தன்னு விட்டமின் டி பல வகைகள்ல நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமினா இருக்கு. இதய ஆரோக்கியத்துக்கும் விட்டமின் டி நல்லது. இது கால்சியம் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உதவுது. இது எலும்புகள் வலுவாக இருக்க மிக முக்கியம். விட்டமின் டி மீன், முட்டை, பால் மாதிரியான உணவுகள்ல இருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சூரிய ஒளியில இருந்தும் கிடைக்கும். விட்டமின் டி குறைபாட்டை பொறுத்தவரை அறிகுறிகளை நீங்க கவனிக்காம இருக்கலாம். இல்லனா அறிகுறிகள் தெளிவற்றதா இருக்கலாம். உங்களுக்கு தசை வலி, எலும்பு வலி, தசை பலவீனம், நடப்பதில் தடுமாற்றம் அல்லது எலும்பு முறிவு கூட ஏற்படலாம். விட்டமின் டி குறைவால காசநோய், நிமோனியா கூட சில சமயங்கள்ல வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. விட்டமின் டி குறைபாட்டை சமாளிக்க சிலர் மாத்திரைகள் மற்றும் ஊசி மருந்துகளை பயன்படுத்துறாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, டாக்டரை கன்சல்ட் பண்ணாம சிலர் விட்டமின் டி மருந்துகளை எடுத்துக்கிறது தான். எவ்வளவு மருந்து எடுத்துக்கணும்னு தெரியாம மருந்துகளை எடுப்பது மிகவும் தவறான செயல்முறை. இப்படி தேவைக்கு அதிகமான விட்டமின் டி எடுப்பது ஹைப்பர் விட்டமினோசிஸ் டிக்கு வழிவகுக்கும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதாவது உடல்ல தேவையான அளவை விட அதிகமான விட்டமின் டி இருக்கிறது தான் ஹைப்பர் விட்டமினோசிஸ் டின்னு சொல்வாங்க. இதனால ரத்தத்துல கால்சியம் அளவு அதிகரிக்கும், சிறுநீரகம் பாதிக்கலாம், மென்மையான திசுக்கள்ல மற்றும் சிறுநீரக நாளங்கள்ல கால்சியம் படியும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன், ரத்தம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இதயத்தை அடைய உதவும் கோரோனரி நாளங்கள் கால்சியம் படிவதால குறுகலாம். இப்படி இதயத்துக்கு போற நாளங்கள் குறுகலா இருந்தா மாரடைப்பு வருவதற்கான ஆபத்தும் அதிகமாகுதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இத பத்தி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த என்ட்ரோக்ரோனாலஜி துறை பேராசிரியர் டாக்டர் ராஜேஷ் கட்காவத் பிபிசியிடம் பேசும்போது, விட்டமின் டியின் இயற்கையான ஆதாரம் சூரிய ஒளி. நாம போதுமான அளவு சூரிய ஒளியில இருக்க முடியாத பட்சத்துல வெளியிலிருந்து விட்டமின் டியை எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா அதிக அளவு விட்டமின் டியை எடுத்துக்கிறதும் உடலுக்கு நல்லது இல்ல. இது சிறுநீரகங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். ஊசி மூலம் விட்டமின் டி எடுத்துக்கிறத தவிர்க்கலாம்னு சொன்னாரு. அப்ப விட்டமின் டியை எப்படி எடுத்துக்கலாம்னு ராஜேஷ் சொல்லியிருக்காரு. உங்க உணவுல விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சூரிய ஒளி வழியாகவும் விட்டமின் டி எடுத்துக்கோங்க. மருத்துவரின் ஆலோசனையின்படி மாதத்திற்கு ஒரு முறை மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம்னு டாக்டர் ராஜேஷ் சொல்றாரு. சில எளிய பரிசோதனைகள் செய்யறது மூலமா உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். பின்னர் அதற்கேற்ப சிகிச்சைக்காக மருத்துவரை அணுகலாம். மருத்துவரின் ஆலோசனையின்படி சரியான அளவுல மருந்துகளை எடுத்துக்கோங்க.